ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா ஸ்கூலுக்கு தர்னிஸை கூப்பிட வந்திருக்கோம். தர்னிஸ் ஸ்கூலுக்கு வந்திருக்கோம். இப்போ தர்னிஸை கூப்பிட்டுட்டு அப்புறம் நம்ம என்னென்ன வேலையெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். நம்ம வந்து தர்னிஸை கூப்பிட்டுட்டு வந்துட்டோம். இப்போ செல்வா வந்து கரூர் தாண்டி எங்கேயோ வந்து வேலைக்கு போயிருக்காங்க. கேட்டுட்டு போகிறேன்ட்டு போயிருக்காங்க. செல்வா இருந்தாலாவது ஏதாவது வீடியோ எடு, அது எடு, இது எடும்பாரு. நம்ம வந்து பின்னாடி வீடு கட்டினோம் இல்லையா, அங்கே உள்ள ஜாமான்லாம் எடுத்து வச்சுட்ருக்கோம். வாங்க போயிட்டு எங்கெங்கே என்னெல்லாம் எடுத்து வச்சுட்ருந்தேன், அதனால தான் இன்னும் வந்து இது பண்ணலை. போயிட்டு அந்த ஜாமான்லாம் எடுத்து வச்சுட்டு குளிச்சுட்டு இது பண்ணணும். வாங்க போயிட்டு அப்படியே லைனாக ஒவ்வொன்றா பார்க்கலாம். தர்னிஸு ஸ்கூலில் என்ன சொன்னாங்க? ஸ்கூலில் சனி 2 நாள் லீவா. என்ன ஹோம்ஒர்க் கொடுத்தாங்க? காஞ்சாச்சா படிச்சுட்டு எழுதிட்டு வர வேண்டியது. வாய்ப்பாடு படிச்சுட்டு எழுதிட்டு வரணுமா? சரி, எத்தனை வாய்ப்பாடு வரைக்கும் எழுதணுமா? 10 வாய்ப்பாடு வரைக்கும். 2 வாய்ப்பாடுலேருந்தா? 2 வாய்ப்பாடுலேருந்து 10 வாய்ப்பாடு வரைக்கும் கொடுத்துருக்காங்களாம். அது படிக்கணுமா, எழுதணுமா? தர்னிஸ் இப்போ கொஞ்சம் நல்லா படிக்கிறேன்னு இருக்காங்க. ஏன்னா இப்போ நாங்கள் செல்லு வந்து கொடுக்கறதில்ல. குழந்தைங்களுக்கு செல்லு கொடுத்தா அந்த செல்லுலேயும் அடிக்டட் ஆகிடுறாங்க அப்படின்னு சொல்லி டீச்சர்லாம் வந்து அட்வைஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அதனால் தர்னிஸுமே வந்து செல்லெல்லாம் கேட்கறதில்ல இப்போ. அதனால தான் வந்து ஹோம்ஒர்க் நோட் எடுத்து வந்தோடனே ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு காஃபி இருந்தால் காஃபி குடிப்பான், இல்லை சாப்பாடு போட சொல்லி சாப்பாடு சாப்பிட்டுட்டு அப்புறம் ஏதாவது தீனி ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அதோட அப்புறம் வந்து ஹோம்ஒர்க் எழுத ஆரம்பிச்சிட்றேன். அப்படி தானே? சரி வாங்க அப்படியே லைனாக போயிட்டு என்னென்ன பண்ணுறோம் எப்படிலாம் இருக்குன்னு பார்க்கலாம். தர்னிஸ் என்ன வாங்கிட்டு வர? போயிட்டு காஃபி டீ ஏதாவது வச்சு குடிக்கலாம் அப்படின்னு. புடி வா ஏறு. இங்கே பாருங்கள், இங்கே இருந்த டிவியை வந்து மேலே போட்டு டிவி மேலே அந்த இதெல்லாம் போட்டு உள்ளே வச்சாச்சு. ஏன்னா அது டிவி வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறதில்ல, அதனால் வந்து மேலே கவர் போட்டு மண்ணெல்லாம் அழுக்கெல்லாம் ஆகாமல் டெஸ்டர் ஆகும்ல, அதெல்லாம் ஆகாமல் இருக்கிறதுக்கு. இங்கேருந்து அங்கே ஜாமான் என்னென்ன போயிருக்குன்னா இங்கே பாருங்கள், இங்கே இருந்துச்சு பீரோ, இப்போ அங்கே மாற்றிட்டோம். ஏன்னா இங்கிட்டு தான் இருக்கணுமா. அதே மாதிரி இந்த இடத்துல சாமி இருந்திருக்கும். நம்ம விலாக் பார்த்தவங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல வந்து சாமி இருந்துச்சு. இப்போ எல்லாமே வந்து அந்த ரூமுக்கு போயிடுச்சு. சரி வாங்க அங்கே போயிட்டு எப்படிலாம் மாற்றி வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். பாருங்க, இந்த வீடு தானே கட்டணும். கட்டின வீட்டில் எங்கள் மாமாவுக்கு இங்கே கட்டில் போட்டு அந்த அதில் உள்ள ஜாமான் இருக்குது அங்கே வச்சுட்டு எங்கள் மாமாவுக்கு இங்கே உள்ள ஃபேனை போட்டு அங்கே உள்ள சாமிலாம் இங்கே பாருங்கள் இங்கே வந்துருச்சு. கீழே வந்து குத்து விளக்கு இதெல்லாம் வச்சுருக்கேன், மண் சட்டி இதெல்லாம், மீதி திங்ஸ் எல்லாம் வந்து இங்கே வச்சுருக்கேன். இன்னும் வந்து அரேஞ்ச் பண்ணலை, இன்னும் எடுத்து வைக்கல. அப்படியே வச்சுருக்கேன், எல்லாம் எடுத்து வைக்கணும். இதில் 2லேயும் பாத்திரம் இருக்குது, கட்டி போட்டு வச்சுருக்கேன். மீதியெல்லாம் எடுத்து வைக்கணும். அங்கே இருந்த சாமி அந்த செல்ஃபு, அந்த பலவாக்கட்டை, இந்த ஸ்டாண்டு 2மே வந்து அங்கேருந்து எட்டு வந்து அப்படியே இங்கே அடித்து வச்சாச்சு. இன்றைக்கி வந்து சஷ்டினால கோயிலுக்கு போகலாம், முருகன் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு வந்து கிளம்ப போகிறேன். குளிச்சுட்டு கிளம்ப போகிறேன். பால் வாங்கிட்டு வந்து டீயெல்லாம் வச்சு குடித்தாச்சு. எதுக்கு மூச்சு வாங்குதுன்னா, இங்கே இருந்த குப்பையெல்லாம் எவ்வளோ நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா. இங்கே இருந்த குப்பையெல்லாம் இங்கே பாருங்கள் கூட்டி இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இந்த சாக்கில் அள்ளி வச்சு கொண்டு போய் கொட்டிடுவேன். வேறு குப்பை கொட்டுற இடம் இருக்குல்ல, அங்கே கொண்டு போய் கொட்டிடுவேன். அப்புறம் இப்போ தான் செல்வாட்ட ஃபோன் பண்ணி நான் கேட்டேன், கோயிலுக்கு போயிட்டு வரவா அப்படின்னு. குழந்தைங்கள கூட்டிக்கிட்டு எங்கள் அம்மாவை கூட்டிக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாரு. அதான் வந்து பாட்டு சத்தம் ஓரளவுக்கு உங்ககிட்ட கேட்கும்னு நினைக்கிறேன். அதான் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு வந்து கிளம்ப போகிறோம். தியா தர்னிஸா ஆல்ரெடி கிளம்பிட்டாங்க. நான் மட்டும்தான் இப்போ வந்து குளிச்சுட்டு கிளம்பணும். கிளம்பிட்டு நம்ம கோயிலில் போய் பாட்டு பாடலைன்னா கோயில்லேயே நம்ம வந்து விலாக் எடுக்கலாம். ஓகேவா? சரி வாங்க. யார் இன்றைக்கி சஷ்டிலாம் கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி வாங்க போவோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து கோயிலுக்கு வந்துட்டோம். மணி 6:30 தான் ஆகுது. தியா தர்னிஸும் முன்னாடி போயிட்டுருக்காங்க. அங்கே வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. எண்ணெய் பூவெல்லாம் கொண்டு வந்தோம். போங்க நடங்க வேமா. தியா இங்கே இருக்கா பாருங்க. சாமி வந்து அபிஷேகம்லாம் பண்ணிட்டாங்க, அலங்காரம் பண்ண போகிறாங்க. विष्णु जिष्णु मसद्गारो भूत भव्य भूत देवतानां सर्वस्य देवतां
प्रदक्षितमानि ब्रह्मणेन अभिलीतरन्तिताः धर्मादिमोक्षमङ्गलदं कृतयारमुगासिनेन देहेन निषेधं परमानन्दं प्रदक्षितमाधारं धर्मे गतो रूपेण मानि ब्रह्मणि ब्रह्माद्यदैवता दुःखा परमेश्वरी दरजदरजे नमः दुःख दुःख दुहातारि सर्वै संदेवी वरप्रदायि परमानन्दमु प्रदक्षितं वज्रमाणिक्यमकुटाधिकारं सर्वैकं जीवतं परिपालितो स्वामिं बोधैवतं प्रियतं देवताः मङ्गलं कासितो रूपेण तामदल्लना सौमांगल्यतम अनुग्रह दर्शन दीर्घायुष्मान सकल रोग निवारणार्थम मंगलम प्रदक्षिण आयुर्म आरोग्य दीर्घायुष्मान सर्व विद्या அபிஷேக் பால் கொடுக்குறேன். புரியுதாக்கா? அங்கே அபிஷேக பால் தராங்க பாரு, வாங்கி கொடுங்க. தரணீஸுக்கு தியாக்கும். தரணீஸு தியா சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் 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 வாடா. அவளை கூப்பிட்டு பாப்பா வாடி. ஆக்காட்டுற ஆக்காட்டு. நீ ஆக்காட்டு. இங்கே பாருங்க, எல்லாம் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. எண்ணெயை கொடுக்கல, அதனால கொடுத்துருவோம் அப்படின்றக்கா. எண்ணெய் விளக்கில் குத்த போவாங்க பாரு. பல்கா எப்படி இருந்துச்சு? எப்படி இருந்துச்சு தியா? வெண்பொங்கல், சக்கரை பொங்கல், அதான் சக்கரை பொங்கல். இது வெண்பொங்கல், இது சக்கரை பொங்கல். வேணும் நல்லா இருந்தா நீ சாப்பிடு. அவளையா? சரி சாப்பிடு. வெண்பொங்கல், சக்கரை பொங்கல், பஞ்சாமிர்தம், சுண்டல். புளிசாதம் புளிசாதம் முடியும். முத சாப்பிடணும். சாமி பிரசாதத்தை வாங்கி வேஸ்ட் பண்ணக்கூடாது, சாப்பிடணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நல்லபடியாக வந்து கோயிலுக்கு வந்தோம். வந்துட்டு அன்னதானம் போட்டாங்க, பிரசாதம் கொடுத்தாங்க. சாப்பிட்டுட்டு சாமி கும்பிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.